அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து டிஎன்டிஐபிஆர் சரிங்களா, அந்த தினசரி அந்த தினம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்களே, அதில் வந்து கொஸ்டின் நம்பர் 71 இருந்து 80 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட அந்த 71வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ் நிலம் செயலி கொண்டு வரப்பட்ட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா, நில விவரங்களை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு செயலி தான் பார்த்தீங்கன்னா தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற அந்த ஆப். சரிங்களா, இது வந்து மொபைல் ஆப். இது ஆக்சுவலாக இது எப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 2025 ஜனவரி 9. சரிங்களா, ஜனவரி 9 2025. சரிங்களா, இந்த டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலம் தொடர்பான அந்த தகவல்களை வந்து நம்ம ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே பார்த்துக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு செயலி தான் வந்து இந்த தமிழ் நிலம் அப்படிங்கிற அந்த செயலி. சரிங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 72வது கேள்வி பாருங்க. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வழங்கப்படும் அந்த உதவிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ஆக்சுவலாக இந்த தர்மாம்பாள் அம்மையாருடைய இந்த விதவை மறுமண நிதி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 திட்டமாக இருக்கும். அதாவது பட்டப்படிப்பு முடித்தவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரும், அதாவது படிக்காதவங்களுக்கு, பட்டப்படிப்பு முடிக்காதவங்களுக்கு, பட்டதாரி அல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் வந்து வரும். அதான் வந்து கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. சரிங்களா, ஏன்னா பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு கேட்குறாங்களா, அப்போது ரூபாய் 50,000 8 கிராம் வந்து தங்க நாணயமும் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பட்டதாரி அல்லாதவர்களுக்கு 25,000 8 கிராம் தங்க நாணயமும், பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா டிகிரியோ இல்லை ஒரு டிப்ளமோ அந்த மாதிரியான பட்டப்படிப்பு எதனா படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 8 கிராம் தங்க நாணயமும் வந்து கொடுக்குறாங்க. இந்த விதவை மறுமண நிதியுதவி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தகுதிகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மணமகளினுடைய அந்த குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 20 அப்படிங்கிறது இருக்கணுமா. சரிங்களா, ஸோ குறைந்தபட்ச வயது வந்து மணமகளுக்கு வந்து 20 வயசு இருக்கணும். இதே மணமகனாக இருந்துச்சுன்னா 40 வயதை விட அதிகமாக இருக்கக்கூடாது, 40 வயதுக்குள்ளதான் இருக்கணும் மணமகன். மறுமணம் செஞ்சுக்கிட்ட அந்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள இந்த ஸ்கீம்ல வந்து விண்ணப்பிக்கணும். அப்படின்னா தான் இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும், இல்லைன்னா வந்து கிடைக்காது. சரிங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குறைந்தபட்ச வயது மணமகள்னா 20, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மணமகனுக்கு அதிகபட்சம் 40க்கு மேலே இருக்கக்கூடாது. சரிங்களா, அதிகபட்சம் 40. திருமணம் செஞ்ச 6 மாசத்துக்குள்ள, அதாவது மறுமணம் செஞ்ச 6 மாசத்துக்குள்ள விண்ணப்பிக்கணும். சரிங்களா, ஸோ விண்ணப்பிச்சாங்கன்னா பட்டதாரியாக இருக்கும் பட்சத்தில் 50,000 8 கிராம் தங்கமும், பட்டதாரி அல்லாதவர்களுக்கு 25,000 ரொக்கமும் 8 கிராம் தங்க நாணயமும் வந்து பலன் பெறலாம் இந்த திட்டத்தின் மூலமாக. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 73வது கொஸ்டின் பாருங்க. பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த துணிப்பைகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எந்த முதலமைச்சரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சரிங்களா, தமிழ்நாட்டுக்குரிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் 2021ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற அந்த திட்டம். சரிங்களா, ஸோ டிசம்பர் மாதம் கொண்டு வந்திருப்பாங்க. 2021 டிசம்பரில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 74 பாருங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேப்செட்கோ மூலம் சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச கடனுதவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 15 லட்சம். சரிங்களா, ஸோ இந்த டேப்செட்கோ மூலம் வந்து தனிநபர் மட்டும் இல்லை, சுய உதவி குழுக்கள் கூட கடனுதவி அப்படிங்கிறது வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 15 லட்சம் அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஸோ இப்போ ஒரு தனிநபர் வந்து இந்த டேப்செட்கோ மூலம் இந்த கடனுதவி வாங்கணும் அப்படின்னா அவர்களான தகுதி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கணும், இல்லை சீர்மரபினராக இருக்கணும். அதாவது பிசி அல்லது எம்பிசி இந்த பிரிவுகளுக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்செட்கோவில் சிறுதொழில் தொடங்குறதுக்கு வந்து கடனுதவி கேட்டு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது வந்து 3 லட்சத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் தான் வந்து இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும்தான் வந்து இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து தகுதியாக வந்து வரையறுத்திருக்காங்க. இந்த சிறுதொழில் வியாபாரம் செய்யறதுக்கு தனிநபர்களுக்கு கடனுதவி கொடுக்குறாங்கல்ல இந்த டேப்செட்கோ மூலம், இந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய காலமாக வந்து நிர்ணயிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5லிருந்து 3 ஆண்டுகள், அதாவது 3லிருந்து 5 ஆண்டுகள். அந்த கடனுக்கான வட்டி விகிதம் அப்படிங்கிறது 7லிருந்து 8% அப்படிங்கிறத வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா? ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 75 பாருங்க. தினம் ஒரு கேள்வியில கேட்கப்பட்ட 75வது கொஸ்டின் பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிய அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மாத நிதியுதவி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? 2000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாசம் வந்து, அதாவது பெற்றோர்கள் இழந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிதியுதவியா வந்து தமிழ்நாடு அரசு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த குழந்தைகள்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெற்றோர்கள் இருவரையும் இழந்த குழந்தைகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம். இல்லை ஒரு பெற்றோரை இழந்து இன்னொரு பெற்றோரால் கைவிடப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம். இல்லை ஒரு பெற்றோரை இழந்து இல்லை இன்னொரு பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவராக இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கரங்கள் திட்டத்தில் வந்து பயன்பெறலாம். இல்லை ஒரு பெற்றோர் வந்து இழந்துட்டு இன்னொரு பெற்றோர் சிறையில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களும் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு பெற்றோர் வந்து இறந்துட்டு இன்னொரு பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, உயிருக்கு ஆபத்தான ஒரு நோயால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலமாக மாசம் 2000 அப்படிங்கிறது வந்து பயன்பெறலாம், உதவித்தொகையா வந்து பெறலாம். இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து மாசம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 அப்படிங்கிறது நிதியுதவியா வந்து கொடுக்குறாங்க 18 வயசு வரைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஏன் திரும்ப சொன்னேன் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த அன்பு கரங்கள் திட்டத்துல வந்து அதாவது இந்த தகுதியான பயனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதில் எது ராங், அதாவது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. 76வது கொஸ்டின் பாருங்க. மாதம் ரூபாய் 2000 வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தில் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள். ஆப்ஷன் பி வந்து பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்று இருப்பின். ஓகே. ஆப்ஷன் சி பாருங்க, பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் சிறையில் இருப்பின். கரெக்டா தான். மேற்குறிப்பிட்ட அனைவரும். கரெக்ட் தான். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா? இப்போ தான் பார்த்தோம், போன கொஸ்டின்ஸில் தான் அந்த அன்பு கரங்கள் திட்டத்தில் வந்து என்னென்ன தகுதியாக வச்சுருக்காங்க, எந்தெந்த குழந்தைகள்லாம் வந்து தகுதியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் ஆப்ஷன் ஏ, பி, சி இது மூணுமே வந்து கரெக்டாக ஆன்சர். அப்போ மேற்குறிப்பிட்ட அனைத்தும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பார்ப்போம். 77வது கொஸ்டின் பாருங்க. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, இந்த கூற்றை வந்து மேடையில் உறக்க கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தந்தை பெரியார். 78வது கொஸ்டின் பாருங்க. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் பட்டதாரி அல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் உதவி என்ன, நிதியுதவி என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து பட்டதாரிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்க பட்டதாரி அல்லாதவர்களுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பட்டதாரி அல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ரொக்கமும் 8 கிராம் தங்க நாணயமும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி தான் வந்து ஆன்சர். 25,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம். மற்ற அந்த தகுதிகள் எலிஜிபிள்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் இது முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். ஸோ மறுபடியும் பார்க்க தேவையில்லை. 79வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேப்செட்கோ பார்த்தீங்கன்னா இதன் மூலம் குழு கடன் திட்டத்தில் வழங்கப்படும் அதிகபட்ச கடன் உதவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் கடன், சிறு தொழில் தொடங்குறதுக்கு இந்த டேப்செட்கோ மூலமாக தனிநபர் கடன் எவ்வளவு வாங்கலாம் அதிகபட்சம் அப்படிங்கறது கேட்டிருந்தாங்க. இங்க குழுக்கள் வந்து அதிகபட்சமா இந்த திட்டத்துல வந்து எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் அப்படிங்கிறதா வந்து இதற்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த கடனுக்கு ஆண்டு வட்டி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 6% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திரும்ப செலுத்தக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகள். இதே தனிநபரா இருந்தா 3 to 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகள். சரிங்களா? அப்போ ஒரு குழுவில் வந்து குறைந்தபட்ச உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்கணுங்கிறது கரெக்டா தான். சரிங்களா? குழு துவங்கி 6 மாதம் பூர்த்தியாகி இருக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? இந்த குழு துவங்கி 6 மாதம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த டேப்செட்கோல வந்து என்ன பண்ண முடியும், இந்த கடன் உதவி வந்து பெற முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 80வது வினா பாருங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகங்களின் பாரம்பரிய கலையையும் பண்பாட்டையும் காக்கும் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொல்குடி ஐந்திணை திட்டம் தான். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து 71லேருந்து 80 வரைக்கும் அந்த என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருக்கோம்.
அடுத்த வீடியோவில் வந்து 81லேருந்து பார்க்கலாம். சரிங்களா? 1லேருந்து 70 வரைக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. பை.